ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரத்த குரலில், என்னை நம்புவோர் நிலைவாழ்வு பெறுவர் என்றும், என்னை நம்புபவர்கள் தந்தையை நம்புகிறார்கள், என்னை அனுப்பியவரை நம்புகிறார்கள் என்றும், இந்த கிறிஸ்துவை நம்புவதால் ஒருவர் விசுவாசத்தை பெறுகிறார். அந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறது. திருப்பாடல் 119 நாம் வாசிக்கிறோம், உமது வார்த்தை எங்களுக்கு எங்கள் பாதைக்கு ஒளி. ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். நானே வழியும் உண்மையும் ஒளியுமாயிருக்கிறேன். ஆண்டவர்தான் சக்தியோடு நம்மோடு நடக்கிறார். ஆண்டவரை நம்பாதோர், கிறிஸ்துவை நம்பாதோர் இருளில் நடக்கிறார்கள். இருளில் நடப்பவர்கள் பாவத்தை நோக்கியும் தவறுதலை நோக்கியும் பழிவாங்குதலை நோக்கியும் ஒருவரை அழிப்பதை நோக்கியும் தீயவனுடைய பாதைகளிலே அவர்கள் நடந்து போகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை நம்புபவர்கள் ஒளியில் நடப்பார்கள். ஒளியில் நடக்கின்ற மனிதர்கள் உலகத்திற்கு சாட்சியாக இருப்பார்கள். உலகத்திற்கு சாட்சியாக இருந்த முதல் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். முதல் சீடர்கள் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக நம்பினார்கள். அந்த நம்புதலின் வெளிப்பாடாக அவர்கள் ஒளியை பெற்றார்கள். எனவே அவர்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் கடவுள் வார்த்தை பரவியது. அவர்கள் இருந்த இடங்களிலெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இப்படித்தான் வாழ அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த அருளை தான் நாம் பெற வேண்டும், இந்த சக்தியை தான் பெற வேண்டும், இந்த நிறைவை தான் நாம் பெற வேண்டும். எனவே கடவுளின் அருளை பெறுகிறார் என்றால் அவர் கிறிஸ்துவின் ஒளியில் வாழ்கிறார்கள். இந்த ஒளியை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபத்தினால், நம்முடைய வாழ்வு முறையினால், நம்முடைய செயல்பாடினால், நம்முடைய பல்வேறு ஆன்மீக செயல்பாடுகளால் கிறிஸ்துவை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்கின்ற போது கடவுளின் ஒளி நம்முள் உணர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி இருக்கின்ற போது நம் முகம் பிரகாசமாயிருக்கும், வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும், உலகம் பிரகாசமாயிருக்கும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பிரகாசமாயிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தி காப்பாற்றுவதற்காக நன்றி. எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி. உமது கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தையை நம்பவும், உன் பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையில் உணர வரம் தாரும் ஆண்டவரே. உன் பிரசன்னத்தை விட்டு தூர போகிறோம். கவலையான நேரங்களில் தூர நிற்கிறோம். உன் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தால் ஒளியோடு வாழ்வோம். ஒளியோடு நடந்தால் தீமைகள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வோம் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.